விஜய் அண்ணா படம்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்தது. நீங்க பாட்டுக்கு படத்தை நடிச்சுட்டு பணத்தை வாங்கிட்டு அப்படியே போயிட்டு இருந்திருக்கலாம்ல. எதுக்கு உங்களுக்கு இந்த அரசியல் சொல்லுங்க பார்க்கலாம். இதே நீங்க வந்து அரசியலுக்கு வராம படம் நடிச்சிட்டு இருந்திருந்தா இன்னைக்கு இதே ஆளுங்கட்சி என்ன சொல்லியிருப்பாங்க? ஏன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவிலே நீங்க தான் மிகப்பெரிய ஸ்டார். ஏன்னா நீங்க தான் வந்து என்ன சொல்றது, ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஸ்டார் அப்படின்லாம் சொல்லி உங்களுக்கு புகழாரம் சூட்டியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க அரசியலுக்கு வரப்போய் ஏன்னா மக்களுக்கான தலைவனா நீங்க மாறுறதுனால இங்க பாருங்க எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு பாருங்க. என்ன நீங்க நடிக்கிறத விட்டுட்டு ஒரு நல்ல தலைவனா உருவெடுத்து வந்துட்டு இருக்கீங்க. ஆனா இங்க நிறைய தலைவர்கள் நடிகனா மாறிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மக்கள் பார்க்காமலாம் கிடையாது. புரியுதுங்களா? ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா 27 என்ன நடந்த ஒரு இன்சிடென்ட்லாம் சொல்ல முடியாது, அதை கொலைன்னு தான் சொல்ல முடியும். சரியா? இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா நீங்க போய் என்ன இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் அப்படின்னு நீங்க வருத்தப்படுறதுனால ஒன்றும் ஆக போறது கிடையாது. ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா 2026 மக்கள் தேர்ந்தெடுக்கிற ஒரு தலைவனா சிஎம் சீட்ல நீங்க உட்காரணும். நீங்க உட்காந்து இதே கேஸை ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணணும், மறுபரிசோதனை பண்ணி இதுல நடந்த என்ன இதுல இன்வால்வ் ஆன ஒவ்வொருத்தருக்கும் நீங்க தக்க பதிலடி கொடுக்கணும். அதான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அப்புறம் எல்லாரும் சொல்றாங்க தமிழ்நாட்டில் வந்து குடும்ப அரசியல் நடக்குது, குடும்ப அரசியல் நடக்குது. எஸ், நீங்களும் குடும்ப அரசியல் தான் நடத்துறீங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு குடும்பத்தில் என்ன ஒவ்வொரு வீட்டிலையும் மகனாகவும் அண்ணனாகவும் மாமனாகவும் தம்பியாகவும் என்ன இன்னைக்கு நீங்க இருக்கீங்க. ஸோ அதனால ஒவ்வொரு வீட்டில் இருந்து தான் உங்களை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல நாங்கள் உட்கார வைக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ அதனால நாம பண்றதும் குடும்ப அரசியல் தான். புரியுதுங்களா? அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க. நீங்க போயிட்டு இருக்க பாதை சரியானது. கண்டிப்பா சொல்றேன், எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாம எந்த ஒரு அப் அண்ட் டவுனும் இல்லாம ஈஸியா அந்த சீட்ல உட்கார முடியாதுன்னா ஏன்னா இங்க இன்னும் என்னெல்லாம் நடக்கும். ஏன் இந்த வீடியோஸ் போட்டுட்டு இருக்க எனக்கே வந்து நிறைய நெகட்டிவிட்டிஸ் கொடுக்குறவங்களும் இருப்பாங்க. பட் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா உண்மை என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா தெரிஞ்சிருந்தும் ஆளுங்கட்சிக்கு முட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இது எல்லாமே காலம் முடிவு பண்ணும். ஏன்னா அது வரைக்கும் நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் வெயிட் ஃபார் 2026. கண்டிப்பா ஏன்னா எங்களோட சப்போர்ட் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இது தனிநபர்லாம் கிடையாது. நான் அப்படின்னா என்ன சுற்றி என்னோட குடும்பம் இருக்கு, அது மாதிரி ஒவ்வொருத்தரை சுற்றி ஒவ்வொரு குடும்பமும் இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு கொத்து கொத்தாக தான் வந்து ஓட்டு போடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு கொத்து கொத்தா மனுஷன் சாவுறாங்கல்ல, அவங்க எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கணும் அப்படின்னா 2026 வரைக்கும் நீங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுதான். அண்ட் ஒன் மோர் திங், இந்த வீடியோஸ் மூலியமா இந்த ரசிகர்களாக இருந்தாலும் சரி தொண்டர்களாக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட நான் ஒன்று கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு இன்னும் வரும் காலங்களில் அவர் நடத்த போகிற பிரச்சாரத்துக்கு ஏன்னா நம்ம போலீஸை நம்பணும், ஆளுங்கட்சியை நம்பணுங்கிறதெல்லாம் தாண்டி அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஏன்னா தயவு செஞ்சு நம்மளோட சேஃப்டி நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு கூட்டத்தை போய் அட்டன் பண்ணுங்க. உங்கள் சேஃப்டியை பாருங்க. எனக்கும் ஆசை தான், ஒவ்வொரு கூட்டத்துலையும் நான் போய் இருக்கணும் அப்படிங்கிறது ஆசை தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நானும் வந்து நம்ம இந்தியாவில் கிடையாது. ஏன்னா ஸோ அதனால நீங்கள் போய் தான் சப்போர்ட் பண்ணலாம் கிடையாது, நாம் இருந்த இடத்துல இருந்தே சப்போர்ட் பண்ணலாம். ஏன் அவர் வீட்டை விட்டு வெளியில் வராமல் அவர் வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் அவர் நம்ம சப்போர்ட் பண்ணி சிஎம் சீட்டில் உட்கார வைக்கலாம். இது நம்ம நினச்சா முடியும். புரியுதுங்களா? மாற்றம் ஒன்றே மாறாது. ஏன்னா நாம் மாறினா கண்டிப்பாக தலைவன் மாற்ற முடியும், தலையெழுத்து மாறும். நம்புங்க. தேங்க்யூ.